கன்னிராசி அன்பர்களே, இன்னிக்கு உங்களுக்கு கலவையான பலன்கள் காத்திருக்கு. உங்க 10ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் பலமா இருக்கிறதால தொழில்லையும் வேலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும். புது வாய்ப்புகள் தேடி வரும். சமூகத்துல உங்க மதிப்பு உயரும். 9ஆம் வீட்ல சந்திரன் சஞ்சரிக்கிறதால அப்பா வழியில ஒரு ஆதரவு கிடைக்கும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். திங்கள்கிழமையும் ரோகிணி நட்சத்திரமும் சேர்றதால சந்திரனோட பலம் கூடி நல்ல விஷயங்கள் நடக்கும். ஆனா உங்க ராசிநாதன் புதன் அஸ்தங்க நிலையில 9ஆம் வீட்ல இருக்கிறதால சில குழப்பங்கள், முடிவெடுக்கிறதுல தாமதம் வரலாம். தகவல் தொடர்புல கவனமா இருங்க. கூடவே சூரியனும் அங்கேயே இருக்கிறதால அப்பாவுடனோ இல்ல பெரியவங்களோடவோ கருத்து வேறுபாடு வர வாய்ப்பிருக்கு. 7ஆம் வீட்ல சனி இருக்கிறதால துணை அல்லது கூட்டுத் தொழில்ல சில சங்கடங்கள் வரலாம். 8ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதால உடல் நலன்ல ரொம்பவே கவனம் தேவை. தேவையற்ற அலைச்சல்கள், செலவுகள்லாம் வரலாம். 6ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால எதிரிகள் தொல்லை நீங்கும். 12ஆம் வீட்ல கேது இருக்கிறதுனால எதிர்பாராத செலவுகளும் வரலாம். இன்னைக்கு ராகு காலம் காலை 7:18 8:53 வரைக்கும். இந்த நேரத்துல முக்கியமான முடிவுகள் எடுக்கிறத தவிர்த்திடுங்க. முடிவெடுக்கும் விஷயங்கள்ல அவசரப்படாம இருப்பது நல்லது. உங்கள் பணியில் முழு கவனத்துடன் செயல்படுங்க. உறவுகள்ல சின்ன சின்ன விஷயங்களுக்காக விவாதம் பண்றத தவிர்க்கிறது நல்லது. பொறுமையா நிதானமா செயல்பட்டா இன்றைய நாள் உங்களுக்கு சுபமா அமையும். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. பச்சை பயிறு தானம் கொடுக்கலாம். ஓம் பிரம் ப்ரீம் ப்ரௌம் சக புதாய நமக அப்படின்ற மந்திரத்தை சொல்லுங்க. இன்றைய நாள் உங்களுக்கு 4 நட்சத்திர மதிப்பீடு பெறும். நாளை மீண்டும் சந்திப்போம்.